மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நகராட்சிகள் பேரூராட்சிகளிலே குப்பைகளை பிரித்தெடுத்து அது உரங்களாக இலவசமாகத்தான் கொடுக்கிறேன் என்று அமைச்சர் சொன்னார்கள். அது இலவசமாக கொடுக்கின்ற வகையிலே நகராட்சிகளும் பேரூராட்சிகள் அருகிலே இருக்கக்கூடிய தனியார்கள் அதுபோல அந்த உரம் தயாரிப்பதற்கு தங்களுடைய இடத்தை வழங்கி செய்வதற்கு தயாராக இருந்தால் அரசு அந்த இடத்தை வழங்குவதற்கு ஆவணம் செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன். தினசரி மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை தொடர்ந்து எடுக்காத காரணத்தால் பல்வேறு வீடுகளில் அதை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே தினசரி அதை எடுத்தால்தான் வீட்டிலே அந்த வாசம் இல்லாமல் இருக்கும் என்று பொதுமக்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் தினசரி எடுத்தால் மக்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த துறையுடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்துவார்களா என்பதையும், எரிவாயு தகன மேடை போடப்பட்ட எல்லா பேரூராட்சி நகராட்சிகளிலும் உள்ள இடங்களை இந்த மக்காத குப்பைக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் எரிவாயு தகன மேடை அமைத்த பிறகும் சுடுகாட்டுக்கு அதிக இடங்கள் இருக்கின்ற அந்த பகுதிகளை இதற்கு பயன்படுத்த அரசு முன்வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, இப்போதுதான் காலையில் சிங்காரநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார், ஏற்கனவே ஆதிதிராவிடருக்கு சொந்தமான அந்த பகுதி இடுகாடு, அதில் குப்பையை கொட்டுகிறார்கள், அது மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொன்னார். இவர் அந்த இடுகாட்டில் கொட்டலாம் என்றார். நீங்கள் ஊர்க்காரர் அனுமதித்தால் நாங்கள் தருவதில் எந்த விதமான, எங்களுக்கு இடம் கிடைத்தால் போகிறோம், ஊர்க்காரர் கிடைத்தால் ஒத்துக்கிட்டால் நாங்கள் கொட்டிடுவோம். ஆனால் அவுட் சோர்சிங் முறையில் தினந்தோறும் குப்பையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், கிட்டத்தட்ட 178 கோடி ரூபாய்க்குள்ள திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லை, கிரிவலம் வருகிறது. பௌர்ணமி அமாவாசையில் 5 லட்சம் மக்கள் 7 லட்சம் மக்கள் வருகிறார்கள். அதனால்தான் அதை மாநகராட்சியை தரம் உயர்த்தப்பட்டு பணியாளர்களை கூடுதலாக வைத்து அந்த குப்பையில் எடுக்கிற முயற்சி எடுக்கிறோம். எனவே இந்த ஆண்டு அதை உடனடியாக பணியாளர்கள் கூடுதலாக்கி அந்த குப்பைகளை அகற்றுவதற்குரிய எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.